ஒரு சின்ன கிராமத்தில் பசுமையான வயல்கள் நடுவே மீனாட்சி பாட்டின்னு ஒரு பாசமான பாட்டி வாழ்ந்து வந்தாங்க. பாட்டிக்கு ரொம்ப பிடிச்ச வேலை என்ன தெரியுமா? சமைக்கிறது, சாப்பிடுறது, அதுக்கப்புறம் சின்ன சின்ன புலம்பல். ஒரு நாள் கால பாட்டி அடுப்புக்கு முன்னாடி நின்னு, இன்னைக்கு செம்ம சாம்பார் பண்ண போறேன்னு சந்தோஷமா சொல்லிட்டாங்க. சாம்பார் வாசனை மெல்ல மெல்ல காத்துல பரவி அங்க இருந்து ஒரு காக்காவின் மூக்கு தொட்டுச்சு. அதுதான் காக்கா கருப்பன். கா கா, இன்னைக்கு பாட்டி வீட்ல நல்ல விருந்து போலன்னு மரத்துல இருந்து குதிச்சு வந்துச்சு. பாட்டி காக்காவை பார்த்து கையில கரண்டி தூக்கி, ஹே, என் சாம்பாருக்கு கண்ணு வைக்காதன்னு மிரட்டினாங்க. காக்கா கொஞ்சமும் பயப்படல. கா கா, ஒரு கரண்டி மட்டும் பாட்டின்னு பாத்திரத்துக்குள்ள தலைய நீட்டுச்சு. பாட்டி சாம்பார கலக்கும்போது பிளாப், சாம்பார் கொஞ்சம் காக்கா மேல விழுந்துருச்சு. காக்கா துள்ளி குதிச்சு, கா கா கா, நான் கருப்பா இருக்கிறது போதாதா, இப்போ சாம்பார் கலரான்னு காமெடியா கத்துச்சு. அத பார்த்த பாட்டி சிரிச்சிட்டே, அட பாவம், எல்லாத்தையும் பகிர்ந்தாதான் சந்தோஷம்னு சொல்லி ஒரு கரண்டி சாம்பார் கொடுத்தாங்க. காக்கா சந்தோஷமா சாப்பிட்டு, கா கா, பாட்டி நீங்க ரொம்ப சூப்பர்னு சொல்லி மரத்துல பறந்து போய் உட்கார்ந்துச்சு. அந்த நாள் முதல் காக்கா கருப்பன் பாட்டி வீட்டுக்கு தினமும் விருந்தினர். சின்ன சிரிப்பு, கொஞ்சம் பகிர்வு வாழ்க்கைய அழகாக்கும்.